ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே குட் மார்னிங். மணி எத்தனைன்னு பார்த்தீங்களா? கரெக்டாக 1:30. 1:30க்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம். எங்கே அப்படின்னா, மாமியாருக்கு உடம்பு முடியலன்ட்டு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சா. அதுவும் ஒரு 2-3 நாளாகவே ஃபோன் வந்துட்டு இருந்துச்சு. நம்ம தான் லேட்டாகவே ஆக்கிட்டு இருந்தோம். சரி போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி இன்றைக்கி கண்டிப்பாக கிளம்பிடணும்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. திருநெல்வேலிக்கு போயாச்சு. ஃபஸ்ட்டு 1:30க்கு கிளம்புனாக்கி இல்லை 1 மணிக்கு கிளம்புனா தான் கரெக்டாக 4 மணிக்கு திருநெல்வேலியில் பஸ்ஸு போல். நாங்கள் அது தெரியாமல் 1 மணிக்கே எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பி பார்த்தாங்க. நான் எழும்புறதுக்கு முடியலை என்னால். 1 மணிக்குன்னா யாரும்மா எழும்புவா? அதனால் என்னால் முடியலை. அதுக்கப்புறம் ஒரு வழியாக 1:30க்கு தான் கிளம்பி நான் போனேன். இந்தா எங்கள் ஊர் வந்துருச்சு பார்த்துடுங்க. இதுதான் எங்கள் ஊர். இறங்கி என்ட்ரன்ஸில் இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் வரணும். திருநெல்வேலிக்கு திருநெல்வேலியிலேருந்து திசையில் அங்கேருந்து அப்புறம் இன்னும் வரணும் கிராமத்துக்கு. அதுக்கப்புறம் காலையில் எங்கள் மாமியாரெல்லாம் பார்த்துட்டு பேசிட்டு வந்தாச்சு. வந்தால் எங்கள் வீட்டில் ரொம்ப குப்பை இதுமாக கிடந்துச்சா. எனக்கு வீட்டை க்ளீன் பண்ணவே மனசு இல்லை. அதனால் எதுவுமே பண்ணலை. எங்கள் மச்சான் வீட்டுக்கு தான் போனேன். அங்கே எங்கள் மச்சான் வீட்டில் நல்லா பருப்பு குழம்பு, அதுக்கப்புறமா சாதம், அப்பளம், அப்புறம் கூட்டுக்கு ஆம்லேட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதனால் சரி சாப்பிட்ருவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக மாமியார் வீட்டுக்கு மறுபடியும் பார்க்க போயிருந்தோம். ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ட்டு இருந்தாங்களா. அதனால சரி ஹாஸ்பிட்டல் கிளம்புன உடனே நாங்கள் சாப்பிட வந்துட்டேன். சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு, அது என்னென்னா என்னத்தை கொண்டு போகிறோம். சரி நம்ம மாமியாரை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுவும் ரொம்ப நாள் பேசவே இல்லை. வர்றதுக்கு ரொம்ப யோசனையாக தான் இருந்துச்சு. சரி இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக இந்த சிச்சுவேஷனில் பார்க்காம இப்போ பார்க்க போகிறோம். ஏற்கனவே ரொம்ப சீரியஸாக இருக்குன்னு வேறு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. சரி நம்ம பார்த்துட்டு வந்துடும் அப்படின்ட்டு வந்தோம். ஆனால் பரவாயில்லாமல் எந்திரிச்சு உட்காந்துருந்தாங்களா இன்றைக்கி. சரி ஓகேன்னு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு. சரி இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல நேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்தால தான் அவ்வளோ நல்லா சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நேற்று முந்தானத்துலாம் சரியாக சாப்பாடு கூட செய்யலை. ரொம்ப ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்த உடனே எல்லாருமே சாப்பிட்டாச்சு. இப்போ பார்த்திங்களா எங்கள் வீட்டுக்காரர் பாருங்கள். எங்கள் வீட்டுக்கார் வீடு இது தான். சூப்பராக இருக்கும். முன்னாடி நல்லா அழகாக இருக்கும் வீடு. ஒரு புளிய மரமும் இருக்கும். நல்லா நிறைய புளி வச்சுருந்து அந்த புளிய மரத்தில். இந்தா எப்படி இருக்குது. நான் பேசவே இல்லை, அமைதியாகவே இருந்துட்டு வந்துட்டேன். 2-3 வருஷம் ஆகிருக்கும் பேசி. ஆனால் சண்டையே போடலை, ஆனால் பேசலை. எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.